கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் பார்க்க போகிற வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு 20-25 டேக் ஆகிருக்கு. ஸோ எதனால் அப்படின்னு தெரியல, எந்த வீடியோக்குமே இவ்வளோ டேக் நான் எடுத்துக்கிட்டதில்லை. ஸோ என்ன நான் சொல்லியிருக்கேன் அப்படின்றத கேட்டுட்டு மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வணக்கம், நான் ஒரு அகேஷன் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது உங்கள் டெக் கேமர். ஆப்பிள் ஐஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தான் ஒரு சந்தோஷமான விஷயம் காத்துட்ருக்கு. என்னென்ன வீடியோ முடிகிற வரைக்கும் கேளுங்க. இப்போ ஆப்பிள் மொபைல் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நானே யூஸ் பண்ணிட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு இன்டர்வியூ வந்து ஒரு அட்டன் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் வெளியூர் போயிருக்கேன், ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மெயில்ஸ்லாம் வந்துட்டுருக்கு, செக் பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த மாதிரி 0% ஆக போகுது. ஸோ நான் சார்ஜர் அவசரத்தில் வந்து சார்ஜரை வந்து அந்த ஆப்பிளுக்குன்னு தனியாக ஒரு சார்ஜர் இருக்கும் இல்லையா, ஒரு போர்ட் சார்ஜர் இருக்கும். ஸோ அந்த சார்ஜர் நான் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். பக்கத்தில் வந்து நான் சார்ஜர் என் ஃப்ரெண்ட்டை அப்படியாவது கூட வந்துருக்கோன்னு கேட்டால் அது டைப் சி ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுற டைப் சி போர்ட் கேபிளாக இருந்துருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டிஸான சுச்சுவேஷன் வந்து ஆப்பிள் ஐஃபோன் யூசர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது ஒரு டைப். ஸோ இது ஃபஸ்ட் டைப். செகண்ட் டைப்பில் வந்து யூரோப்பியன் பார்லிமெண்ட், அதாவது 27 மெம்பர்ஸ்னால் 27 யூரோப்பியன் கண்ட்ரீஸில் சேர்ந்த ஒரு ஐரோப்பிய நாடுகளின் கூட்டமைப்பு. ஸோ அவங்க இருந்துட்டு ஒரு திடுக்கிடும் தகவல்களை வெளியிடுறாங்க சர்வேல. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 11,000 டன் இவேஸ்ட் வந்து வெளியாகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு பிராண்ட்ஸுக்கும் தனித்தனியாக வந்து சார்ஜர் இந்த மாதிரி தனித்தனியாக வந்து சார்ஜர்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட 11,000 டன் வந்து இவேஸ்ட் வந்து வெளியாகுது. ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு அபாயகரமான ஒரு விஷயமா இருந்துகிட்ருக்கு. அது போக 250 மில்லியன் யூரோக்கள் வந்து செலவிடப்படுது. இந்த மாதிரி ஒரே சார்ஜராக இருந்துட்டால் ஆப்பிள் ஐஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் அந்த ஒரே சார்ஜரே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தனியாக வந்து அதுக்கு நம்ம சார்ஜர் வந்து ஸ்பெண்ட் பண்ணி வாங்குறதுனால கிட்டத்தட்ட 250 மில்லியன் யூரோக்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து செலவிடப்படுது யூரோப்பியன் கண்ட்ரிஸ்னால. அந்த யூரோக்களில் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே வச்சு பார்க்கும்போது ஆப்பிள் நிறுவனம் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ என்ன அப்படி இவங்க சொன்னதுனால ஆப்பிள் நிறுவனம் வந்து கேட்டுருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கேட்டு தான் ஆகணும். ஏன்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு 27 கண்ட்ரிஸ் இருக்குது. இந்த 27 கண்ட்ரிஸுமே கண்டிப்பாக கிட்டத்தட்ட பல கோடி கணக்கான ஆப்பிள் ஐஃபோன் யூசர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க சொல்கிற சஜஷனை இவங்க ஒரு கன்சர்ன்னாலும் பண்ணி தான் ஆகணும். இதை பற்றி யோசிச்சுதான் செய்யணும். ஸோ யோசிச்சுட்டு அவங்க ஒரு முடிவை வெளியிடுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2024ஆம் ஆண்டு வரப்போ 2024ஆம் ஆண்டு மிடில் வந்து ஆப்பிள் ஐஃபோனுக்கு வந்து அந்த போர்ட் மட்டும் டைப் சியில் நீங்கள் சார்ஜ் பண்ணுற மாதிரி நாங்கள் வெளியிட போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து கேட்கும்போதே கொஞ்சம் ஒரு ஃப்ரீயாக இருந்தது. நான் ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா, ஒரு சில டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டிஃபிகல்ட்டிஸ்லாம் இல்லாமல் இது கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு விஷயமா எனக்கு தோணுது. அதே மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேயுமே சொன்னாங்க இல்லையா, அவ்வளோ கணக்கான வேஸ்ட் வருது, இவ்வளோ அமௌண்ட் வந்து இதுக்காக செலவு பண்ணப்படுது. ஸோ அப்படின்றதுனால எவ்வளோ பேர் வந்து சாப்பாடுக்கு எல்லாம் வந்துட்டுருக்காங்க. நம்ம வந்து மொபைல் சார்ஜர் அதுக்காக எவ்வளோ அமௌண்ட் வந்து செலவிடப்படுது அப்படின்றது வந்து அந்த போர்ட் மட்டும் டைப் சியில் நீங்கள் சார்ஜ் பண்ணுற மாதிரி நாங்கள் வெளியிட போகிறோம் அப்படின்ற மாதிரி வெளியிட்டிருக்காங்க. இது வந்து ஒரு வரவேற்கக்கூடிய விஷயமா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் அவங்க ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி அந்த வீடியோ. ஸோ இதே மாதிரி ஏதாவது டெக்னிக்கல் சம்மந்தப்பட்ட தகவல் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம டெக் கேமர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வாழ்க வளமுடன்.